மதிப்பெண் மட்டுமே மாணவர்களின் திறமையை எடை போடும் அளவுகோலா? அடுத்தடுத்து தேர்வுகளில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேர்வு முடிவுகளை பெற்றோர்களும் மாணவர்களும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். Once results வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் they should accept whatever they get. Parents அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் படிக்கிறதுக்கு ஆம்பியன்ஸ் பண்ணி தரலாம், ஃபீஸ் பே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஒன்ஸ் மார்க்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் they should not talk. If marks are good, they should appreciate. மார்க்ஸ் வந்து டிசப்பாயிண்டிங்காக வந்துருச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். they should not comment or criticize the child. பொதுவாக பார்த்தா அவங்க முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறாங்க, டிவியும் பார்க்குறாங்க. அதுக்காக வந்து மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் முடியாது, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் சமயத்தில் வந்து படிங்க அவங்க சொன்ன மாதிரி படிங்கன்னா பொழுதுனைக்கு படிச்சுட்டு இருந்தால் அது ஒன்றும் மைண்டுக்கு ஆகாது. ஒரு விளையாட்டு சமுதாயத்தில் இருக்கலாம், அதுமாதிரி பல இதில் இருந்தணும். மாணவ மதிப்புன்றது வந்து நம்ம மாணவன் வந்து செயல்பட முடியாது, அது தேர்த்த முடியாது. மார்க்கு முக்கியமே கிடையாது. தரமான கல்வி இருக்கணும் அப்படின்னா கல்வி தரத்தை மாற்றணுமே தவிர குழந்தைகளை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறதை காட்டிலும் அதுகளை அன்போட முறையாக கடந்த ஆண்டு இவங்க செயல்பாடில் தான் மாணவன் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயப்படுறதை தவிர அவன் படிப்பில் அல்ல. பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் திட்டவே கூடாது. பசங்களுக்கு வந்து நல்ல ஊக்கம்தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்த வருஷம் படிச்சுட்டா போதும், ஏன் 1 இயர் வேஸ்ட்டாக போனால் போயிட்டு போகுது, என்ன இருக்குது இதில்? கஷ்டப்பட்டு படிப்பது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது மார்க் அப்படி வாங்கியிருக்காங்க, நல்லா படி. ஆனால் சில இதில் சில பசங்க கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், சில பசங்க நல்ல டேலண்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகணும். நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க, அடுத்த வாட்டி இன்னும் நல்லா எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும். அதுக்கு நல்ல வழிகளை அதுக்கு மற்ற மாதிரி நம்ம ரொம்ப அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் அப்புறம் அவளுக்கு அது ஒரு வெறுப்பாகிடும் ஒரு மாதிரி. அதனால் அவள் இஷ்டத்துக்கு விட்டு கொஞ்சம் நம்மளும் நல்லதனமாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணி சொன்னோம்னா, என் பேத்தி இருக்கா, அவளுக்கு நல்லதனமாக நான் சொல்லுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிப்போம் நல்லாவே. அதனால் நாங்கள் அதை ரொம்ப இது பண்ண மாட்டோம். ஏதோ நம்ம பையன் விளையாட்டை போல் எழுதிட்டு போனான், இல்லையான்னு தெரியாது, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இல்லை அடுத்த ட்ரிப்பு சரியாக படிப்பா, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு அடுத்த ட்ரிப்பு இந்த கண்டித்து படிக்க வைக்கணும். அதான் வந்து பேரண்ட்ஸுடைய இது. அதை வந்து ரிசல்ட்னால ஏன் அப்படி எழுதாம விட்ட அப்படின்னு வந்து பயங்கரமாக திட்டதுனாலையோ, அந்த பையன் திட்டதுனால வந்து அந்த பையன் வந்து வேறு மாதிரி பண்ணுறதுனாலையோ அது வந்து இது இல்லை. படிக்க அடுத்த ட்ரிப்பு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பேரண்ட்ஸுடைய இது.